மகாராஷ்டிராவில் கட்சிரோலி மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் மற்றும் நக்சலைட்கள் அதிகமாக இருக்கின்றனர். மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி அடர்ந்த வனப்பகுதியாகும். இந்த காடுகளில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. கட்சிரோலி மாவட்டத்தில் உள்ள பட்டிகாவ் என்ற இடத்தில் வசிக்கும் தம்பதியின் 2 மகன்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அந்த மகன்களை பெற்றோர் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் 2 மகன்களும் இறந்துவிட்டனர். இதனால் மகன்களின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டனர். ஆனால் அங்கு ஆம்புலன்ஸ் வசதியோ அல்லது டாக்ஸியில் எடுத்து செல்ல பண வசதியோ இல்லை. இதனால் கணவன் மனைவி இருவரும் தங்களது மகன்களை தோளில் சுமந்து கொண்டு தங்களது சொந்த ஊருக்கு நடந்தே செல்ல ஆரம்பித்தனர். துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பொறுப்பு மாவட்டமான கட்சிரோலியில் தம்பதிகள் 15 கிலோமீட்டர் நடந்தே தங்களது சொந்த ஊருக்கு மகன்களின் உடல்களை கொண்டு சென்றனர். அவர்கள் மகன்களின் உடல்களை தோளில் சுமந்து செல்லும் வீடியோ சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களது ஊர் வனப்பகுதியில் இருக்கிறது. மழைக்காலம் என்பதால் ஊருக்கு செல்லும் பாதை சேரும் சகதியுமாக இருந்தது. அடிக்கடி மழையும் பெய்தது. அதனை பொருட்படுத்தாமல் மகன்களின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு சென்றனர். கட்சிரோலியின் சுகாதார அமைப்பு மோசமானது என்ற உண்மை மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சமீபத்தில் மற்றொரு சம்பவத்தில் கடந்த 1ஆம் தேதி அமராவதி மாவட்டத்தில் உள்ள தகேந்திரி என்ற கிராமத்தில் கவிதா என்ற பழங்குடியின பெண்ணிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அந்த பெண்ணின் உடல்நிலை மோசமடைந்தது. கவிதா அருகில் உள்ள ஆரம்ப சுகாதாரம் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவள் கிட்டே ஆம்புலன்ஸ் கிடையாது. இதனால் கட்சிரோலிக்கு சென்று உண்மையான கள நிலவரத்தை பார்க்க வேண்டும். இது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.